வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தற்போது விரிவாக செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடிய பிரதமர் மார்க் கார்னி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலான முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு வெள்ளை மாளிகையிலே நடைபெற்றதை நேயர்கள் அறிந்திருப்பீர்கள். சுமார் 2.5 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்த தனது அச்சுறுத்தல்களை அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்கின்றார். கடந்த மே மாதத்திற்கு பிறகு ஓவல் அலுவலகத்திலே பிரதமர் கார்னி மற்றும் அதிபர் ட்ரம்ப் இடையே நடைபெறும் 2வது நேரடி உயர்மட்ட சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இரு தலைவர்களும் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உருவாக்கும் நோக்கிலே தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலே நேயர்களே, இது எவ்விதமான உறுதியான முடிவுகளையும் எட்டாத ஒரு சந்திப்பாக இருந்தாலும் கூட இந்த சந்திப்பு மிகவும் வெற்றிகரமாகவும் நேர்மறையாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்ததாக அரசு வட்டாரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு முன்பதாக இந்த பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் ஏற்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார். பிரதமர் கர்னி ஏதேனும் ஒப்பந்தத்துடன் வாஷிங்டனை விட்டு வெளியேறுவாரா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர்கள் போட்டித்தன்மை பற்றி பேசுகிறார்கள். கார்னி மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த நபர். நாங்கள் உடன்படாத சில விடயங்கள் இருக்கின்றது. எனினும் பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வெளியேறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என ட்ரம்ப் பதிலளித்திருந்தார். இருந்த போதிலும் ஓரளவுக்கு கனேடிய அமெரிக்க உறவை மீண்டும் நார்மலைஸ் செய்கின்ற ஒரு செயற்பாட்டினுடைய முதல் வெற்றிகரமான படியாக இந்த மீட்டிங் பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே, கனடாவினுடைய அரசியலமைப்பில் இருக்கின்ற நாட் வித்ஸ்டாண்டிங் க்ளோஸ் எனப்படுகின்ற சட்ட விலக்கு விதி பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான தனது சட்டவாதத்தை ஒட்டாவா மீளப்பெற வேண்டும் என்று 5 மாகாண முதல்வர்கள் விடுத்த அழைப்பை நீதியமைச்சர் சீன் பிரேசர் நிராகரித்திருக்கின்றார். சாசன உரிமைகளை பாதிக்கும் மற்றும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு வழக்கிலிருந்து மத்திய அரசாங்கம் விலகி இருப்பது கற்பனைக்கு எட்டாதது என்று பிரேசர் தெரிவித்திருந்தார். மேலும் முதல்வர்களின் வாதம் தாங்க முடியாதது என்றும் குறிப்பிட்டார். இந்த விடயம் நீதிமன்றங்கள் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சட்ட பிரச்சனையாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் விவாதத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்பட்டதாக இருக்கக்கூடாது என்று அமைச்சர் கடந்த புதன்கிழமை காலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சட்ட விலக்கு விதியினுடைய பயன்பாடு மற்றும் சாசனம் அனைத்து கனடியர்களுக்கும் உத்தரவாதம் அளிக்கும் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் ஆகியவற்றுக்கிடையான தொடர்பு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் நீடித்த தாக்கங்களை கொண்டிருக்கும் என்று சொல்லி பிரேசர் விளக்கமாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக கியூபெக்கினுடைய மதச்சார்பின்மை சட்டம் தொடர்பான வழக்கிலே கனடாவின் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுவிலே சட்ட விலக்கு விதியை பயன்படுத்தி உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான சாசனத்தின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை இல்லாமல் செய்வதை தடுக்க அரசியலமைப்பு வரம்புகள் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு வாதிடுகிறது. அரசியலமைப்பின் இந்த சட்ட விலக்கு விதி மாகாண சட்ட சபைகள் அல்லது பாராளுமன்றத்திற்கு சாசனத்தின் விதிகளை 5 வருட காலத்திற்கு மீறி சட்டங்களை இயற்றும் திறனை வழங்குகிறது. கடந்த செவ்வாயன்று பிரதமர் கார்னிக்கு அனுப்பிய கடிதத்திலே ஒன்டேரியோ, கியூபெக், ஆல்பர்டா, சஸ்கட்சவன் மற்றும் நோவாஸ்கோசியா ஆகிய மாகாணங்களினுடைய முதல்வர்கள் மத்திய அரசாங்கம் தன்னுடைய நீதிமன்ற சமர்ப்பிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த சாசனத்தை உருவாக்கிய அரசியலமைப்பு பேரம் பேசுவதை முழுமையாக மறுப்பதற்கு சமமான ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் வாதிட்டிருந்தார்கள். ஒட்டாவாவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் கூட்டாட்சி மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகள் மீதான நேரடி தாக்குதல் என்றும் அந்த முதல்வர்கள் கடிதத்திலே வாதிடுகிறார்கள். ஆனால் உரிமைகள் அரிக்கப்படுவதிலிருந்து கனடா மிகவும் கவனமாக தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பிரேசர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்டாரியோ முதல்வர் டாக்கோட் இந்த நீதிமன்ற தலையீடு பிரதமர் கார்னி இதுவரை எடுத்ததிலேயே மிக மோசமான முடிவு என்று சொல்லி தெரிவித்திருந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவில் பிறந்த அனைவரும் தானாகவே கனடிய குடியுரிமையை பெற வேண்டும் என்கின்ற தற்போதைய சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்வைத்த கோரிக்கை நாடாளுமன்ற குழுவிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு நாட்டின் குடியேற்ற கொள்கைகள் மீதான முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஆழமான கருத்து வேறுபாடுகளை மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி பெற்றோரின் குடியுரிமை அல்லது குடியேற்ற நிலையை பொருட்படுத்தாமல் கனடா எல்லைக்குள் பிறக்கும் எந்த ஒரு குழந்தையும் தானாகவே கனடிய குடியுரிமையை பெறுகிறது. இந்த நடைமுறையை மாற்றியமைக்க வேண்டும் என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் குடியேற்ற விவகாரங்களுக்கான விமர்சகரான மிசேல் ட்ரெம்பல் கார்னர்
இத்தொடர்பான ஒரு திருத்தத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நாடாளுமன்ற குழுவிலே முன்மொழிந்திருந்தார். அவரது திருத்தத்தின்படி பிறப்பால் குடியுரிமை என்பது பெற்றோரில் குறைந்தது ஒருவராவது கனேடிய குடிமகனாகவோ அல்லது நிரந்தர குடியிருப்பாளராகவோ இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தானாக வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அரசாங்க சட்டமூலத்தில் இந்த திருத்தத்தை சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்தது. ஆளும் லிபரல் கட்சி மற்றும் பிளாக் கியூபெக்வா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவுக்கு எதிராக வாக்களித்து அதை நிராகரித்திருந்தார்கள். இந்த விவகாரம் குறித்து கனடாவினுடைய நீதியமைச்சர் சான் பிரேசர் கருத்து தெரிவிக்கையிலே, பிறப்பால் குடியுரிமை வழங்கும் தற்போதைய சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல கனேடிய குடியுரிமை நிர்வாகத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவிக்கையிலே, இந்த சட்ட மாற்றங்கள் புதிய குடியேற்றவாசிகளை குறிவைக்கும் ஒரு நடவடிக்கையாக அமையக்கூடும் என்று சொல்லி எச்சரித்திருந்தார். மேலும் கனடாவில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான மனப்பான்மை அதிகரித்து வருவதாகவும் அவர் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடாவிலே முதியவர்களை குறிவைக்கும் ஒரு புதிய தொலைபேசி மோசடி ஒன்று நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு போலீசார் ஒரு அவசர எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். டொரண்டோவிலே வசிக்கின்ற குறிப்பாக ரஷ்ய மொழி பேசும் வயதான சமூகத்தினரை குறிவைத்து ஒரு நுட்பமான தொலைபேசி மோசடி இடம்பெற்று வருவதாக டொரண்டோ போலீசார் பொதுமக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். விசாரணையாளர்களினுடைய தகவல்களின்படி இந்த மோசடியில் ஈடுபடும் சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது நன்கு தெரிந்தவர்களைப் போல ஆள் மாறாட்டம் செய்து அவர்களை தொலைபேசியில் அழைக்கிறார்கள். அழைப்பின் போது தாங்கள் ஒரு கார் விபத்து அல்லது அவசர மருத்துவ சிகிச்சை போன்ற ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருப்பதாக கூறி உடனடியாக நிதியுதவி தேவைப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவரிடமிருந்து ஒரு பெரிய தொகையை கோரும் மோசடியாளர்கள் அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு எடுத்து வந்து மற்றொரு நபரிடம் கொடுக்குமாறு அறிவுறுத்துகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வாகனத்தில் நேரடியாக வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் கூறும் கதையின் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதை தடுக்கும் வகையில் மோசடியாளர்கள் மிகவும் சாமர்த்தியமாக அவர்களை திசை திருப்புகிறார்கள். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதுபோன்ற தொலைபேசி அழைப்புகள் தொடர்பிலே மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சந்தேகத்துக்கிடமான அழைப்பு உங்களுக்கு வந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு டொரண்டோ போலீஸ் சேவை தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தமான உண்மையான அவசர நிலைகளுக்கு ஒருபோதும் முன்பின் தெரியாத அந்நியர்களிடம் பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் போலீசார் பொதுமக்களுக்கு மீண்டும் நினைவூட்டியிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஒன்டாரியோவின் எரைன் பகுதியிலே நடந்த கொலை சம்பவத்திலே தேடப்பட்டு வந்த நபர் கனடாவின் மிகவும் தேடப்படும் தலைமறைவு குற்றவாளிகளினுடைய பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார். கடந்த புதன்கிழமை நாடு முழுவதும் உள்ள 16 காவல் படைகளின் பிரதிநிதிகள் வான்கூவரிலே கூடி கனடாவின் மிகவும் தேடப்படும் முதல் 25 சந்தேக நபர்களினுடைய சமீபத்திய பி ஆன் த லுக் அவுட் திட்ட பட்டியலை அறிவித்தார்கள். போலோ எனப்படுகிற அந்த பட்டியலை அறிவித்தார்கள். இந்த சமீபத்திய பட்டியலில் 29 வயதான டேனிக் மிக்குவல் எனப்படுகின்ற நபரினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்டாரியோவின் செயின்ட் ஆல்பர்ட் பகுதியைச் சேர்ந்த இவர் ஃப்ரெட்ரிக் ஜோன் ஹேச் எனப்படுபவருடைய மரணம் தொடர்பான 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டிலே தேடப்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடாவிலே மோசமான செயலிலே ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே மது போதையில் வாகனம் செலுத்தியதுடன் பொதுமக்களை துப்பாக்கி காட்டி அச்சுறுத்திய போலீஸ் அதிகாரி ஒருவர் பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். வில்லியம் லேக் போலீஸ் பிரிவிலே பணியாற்றி வந்த ஒலோவா கேஸ்ட்ரோ எனப்படுகின்ற போலீஸ் அதிகாரியே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு விசாரணையில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவர் தனது பதவியிலிருந்து விலகுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் 2022ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அதிகாலை வேளை இடம்பெற்றதாக விசாரணை ஆணைக்குழு அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்று வழங்கப்பட்ட போதிலும் தீர்ப்பின் விவரங்கள் தற்போதுதான் பொதுமக்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.